ஆளுமை திறன் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பதிவு நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக என் பிள்ளைகளுக்கு, என் உறவுகளுக்கு, அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி மட்டும் இல்லை, இது என்றைக்குமே ஒரு துணையாக இருக்கணும். அதனால் இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் சேவ் பண்ணிங்க, திரும்பி ஒரு தடவை பாருங்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி சில சறுக்கல்களை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். கடவுள்கிட்ட போராடுறோம், கடவுள்கிட்ட நிறைய வேண்டுறோம், ஆனால் கடவுள் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நேரத்தில் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த சறுக்கல்களிலிருந்து உங்களை மீட்டு எடுப்பது தான் என்னுடைய வேலை. உங்களுக்கு நான் நிழலாக இந்த சிவஸ்ரீ கண்டிப்பாக இருப்பேன். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. அது ஜாதக ரீதியாக கொடுப்பது தான் என்னுடைய வேலை. நமக்கு நிறைய நம்பிக்கை, நிறைய கனவு. ரிஷபராசிக்கு கனவு இல்லாமல் இருக்குமா? ஏன்னா சந்திரனே உச்சம் பெற்ற வீடு. பொதுவாக சந்திரன் தான் கனவு பிரியன். அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னா நிறைய கனவு இருக்கும் ரிஷபத்திற்கு. அந்த கனவு நிறைவேறணும்னா முதல்ல மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும். ஆனால் என்னதான் நம்பிக்கை வச்சாலும் நிறைய சறுக்கல்களை நம்ம சந்திக்கிறோம். அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனால் சந்தித்தா தான் அந்த கனவை நிறைவேற்ற முடியுங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையாக இருங்க. என் ரிஷபராசி பிள்ளைகளே, என் உறவுகளே, உங்கள் முயற்சி என்னைக்கும் வீணாகாது. முதல்ல தெரிஞ்சுங்க. காரணம், உங்களுக்கு யோசிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுக்குறான்னா சந்திரனே கொடுக்குறான். அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். அது உங்களுக்கு 5வது வீடு புதனுடைய வீடு. அங்கே புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருப்பான். உங்களுடைய அறிவு, திறன், ஞானம் எல்லாமே உங்களுடைய பலம். நீங்கள் யாரை நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நம்பணும். இதை தான் நீங்கள் முதல்ல செய்யணும். இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷனை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நாள் நிச்சயமாக வரும், நீங்கள் உங்களை நம்புறதுனால. காரணம், உங்களுக்கு 5வது வீடு புதனுடைய வீடாக இருக்கிறதுனால. அந்த புதனுடைய வீட்டில் உங்களுக்கு புதன் உச்சமும் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுனால. எப்பயுமே சந்திரனுக்கும் புதனுக்கும் ஒரு நட்பு, தாய் பிள்ளை பாசம். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஸ்டெப் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய அறிவுத்திறனை யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எந்த முயற்சி எடுத்தாலும் 10 ஸ்டெப்பு சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்டெப்பு முதல்ல சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு ஸ்டெப்பு போதும் அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு வரத்துக்கு. காரணம், உங்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். சில நேரங்களில் தாமதமாக இருக்கும், சில விஷயங்கள் ரொம்ப தாமதமாக இருக்கும். ஃபீல் பண்ணாத ராஜா, பிள்ளைகளா, குழந்தைங்களா, ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த தாமதமாக, நேரம் தாமதமாக இருந்தாலும் வெற்றி நிதர்சனமாக வந்து சேரும். உங்கள் முயற்சி வீணாகாது. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், இருக்கு. அந்த அங்கீகாரத்திற்கான அந்த நோக்கத்தில் தான் நம்ம போகணும். நெகட்டிவ் தாட்ஸ் எத்தனை வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எத்தனை வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்கள் ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். இதை நீங்கள் நம்புங்க. அப்போ தான் உங்கள் ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். இதை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் 5க்குரிய புத பகவானும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 2வது வீடும் புதன் தான். 2வது வீடும் புதன், அங்கேயும் ஆட்சி பெறுகிறார். அப்போ 2க்குரியவனும் 5க்குரியவனும் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுற டைம். புதனை போல் நமக்கு ஒரு பெரிய பெஸ்ட்டு பிளானட் உங்களுக்கு லைஃப்பில் டெய்லி ரூட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பிளானட்டுன்னா புதன். அந்த புதன் தான் ரிஷபத்துடைய பெரிய பலம். அதனால் உங்கள் ஃப்யூச்சர் கண்டிப்பாக பிரைட்டாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு 11 டிப்ஸ் சொல்கிறேன். அந்த 11 டிப்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு 48 நாளாவது தொடர்ந்து செய்யுங்க. 90 நாள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் 200% மேன்மையை அடைவீர்கள். ஜெயிக்க முடியாத விஷயமே கிடையாது பிள்ளைங்களா. நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்குற விஷயத்தை
எல்லா இடத்துலையும் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ரிஷபம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். உறவுகளே, என்னப்பா அந்த 11 விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த 11 விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 48 நாள், அதிலிருந்து 90 நாள் வரைக்கும் கூட மெயின்டைன் பண்ணுங்கள். தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்படி மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, உங்கள் கனவை நிறைவேற்றப் போகிறது. இந்த கனவை நிறைவேற்றப் போகிறது. ஓகேவா? ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் தெரியுமா? இந்த கனவு நிறைவேறுற ஒரு காலகட்டத்தில் இந்த சிவஸ்டியை கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல சந்திப்போம், நல்லது நடக்கும். என்னென்னு சொல்லிடுறேன். 11 விஷயம். முதல்ல, ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம காலை வேலைகளை முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காடுறோம். 12 தடவை மெதுவாக சுவாசத்தை விடுறோம். நல்ல கவனிங்க. ஒரு தர்பப்புல் பாய் இல்லை ஏதாவது ஒரு ஜமக்காலம் அது மாதிரி ஒன்று போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு சுவாசத்தை கண் மூடிக்கிட்டு இந்த நாசியிலிருந்து இந்த நாசிக்கு சுவாசத்தை இழுத்து பொறுமையாக விடுறோம். மெதுவாக 12 தடவை நம்ம சுவாசத்தை பொறுமையாக இழுத்து விடுறோம். நல்லா தெரிஞ்சிங்க. இதை முதல்ல செய்கிறீங்க. சப்பளம் கொட்டி உட்காந்துக்கணும். சார் கீழே உட்கார முடியல, மேலே தான் உட்காந்துக்கணும்னா சோஃபாவில் உட்காந்துங்க. சப்பளம் கொட்டி உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலையா, காலை நீட்டி தான் உட்காந்துருக்க முடியுது அப்படின்னாலும் உங்களுடைய மைண்டு உடம்பை நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு 12 தடவை மெதுவாக உங்கள் சுவாசத்தை இழுத்து விடுங்க. ஃபஸ்ட். ரெண்டாவது, நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு 12 டைம்ஸ் சொல்லுங்கள். நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இப்படியும் சொல்லலாம். நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை டெய்லி சொல்லணும். காலையில் தான் இதை எடுத்துக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 1/2 hour டைம் தான். மொத்தமே 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, தினசரி ஒரே தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எந்த தெய்வம் உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ, இப்போ நான் இத்தனை பதிவு நான் கொடுத்துருக்கேன்ல, உங்கள் மைண்டில் இவ்வளோ நாளில் ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த தெய்வத்தை தினசரி நீங்கள் அந்த தெய்வத்தோட பேசுங்க. ஒரு 2 minutes. இது முதல்ல 12 தடவை, அப்புறமா ஒரு 12 தடவை, அதுக்கு அடுத்தது பிறகு இந்த ஒரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த தெய்வத்தோட பேசுங்க. இந்த நாள் நல்லா இருக்கணும், இந்த நாளில் இந்த பிள்ளை இதெல்லாம் நினைக்கிறேன், இதை நான் செய்யணும் அப்படின்னு துர்க்கையோ முருகனோ சிவனோ நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்களோ உங்கள் மைண்டில் தான் வரணும். அடுத்தது, அவங்களுக்குடைய மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சின்ன காயத்ரி மந்திரம், ரொம்ப பெரிய மந்திரம்லாம் எடுத்துக்க வேண்டாம். சின்னதாக ஒரு காயத்ரி மந்திரம். 4வது அதுதான், அந்த தெய்வத்தை நினச்சிக்கணும். 3வது 4வது அந்த காயத்ரி மந்திரத்தை, தெய்வத்தோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அடுத்தது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். முதல்ல 5 தடவை, ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது, 5லேருந்து 7 நிமிஷமாவது நம்ம அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணும்போது ருத்ராட்சமோ இல்லைன்னா ஸ்படிகமோ ஏதாவது ஒரு மாலையை வச்சுட்டு கூட ஜபம் பண்ணலாம். கவுண்டிங்கு நமக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ மைண்டு ரொம்ப அழகாக போகும். அதுக்கடுத்து முக்கியமாக குறைஞ்சது என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஜபம் ரொம்ப நல்லா நமக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 27 to 108 டைம்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். எண்ணிக்கையான முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஆரம்பிக்கும் போது தான் கம்மியாக சொல்கிறேன். போக போக நமக்கு நல்லா பிடிச்சிருச்சுன்னா நல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். இது 1 day டெய்லி காலையில் ஆரம்பிக்கும் போது இதை செய்யுங்க. சப்போஸ் என்னால் காலையில் செய்ய முடியலன்னா எந்த நேரமாவது ஒரு நேரம், ஒரு நாளில் ஒரு நேரத்தை இதை எடுத்துக்குங்க. சார் நான் காலையில் வேலைக்கு போய்ட்டு ராத்திரி தான் வரேன், நான் ராத்திரி வேலை போய்ட்டு காலையில் தான் வரேன்னா எந்த நேரம் உனக்கு முடியுதோ ராஜா, ஒரு குளியலை போடுற, அங்கேருந்து ஒரு இடத்துல உட்கார்ற, 12 தடவை மெதுவாக சுவாசத்தை இழுத்து விடுற. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தெய்வத்தை நல்ல பிரார்த்தனை பண்ணுற, அந்த தெய்வத்திட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறீங்க. அப்புறமா அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்கிறீங்க. அதுவும் 5லேருந்து 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்க. அதை 27 தடவைலேருந்து 108 தடவை வரைக்கும் சொல்லலாம். ஆனால் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, தொடர்ந்து செய்யுங்க. 7வது என்னென்னா, தினசரி நாம் ஏதாவது ஒரு மந்திரம், திருமந்திரம், திருக்குறள், ஆன்மீக செய்தி எதையாவது ஒன்று படிச்சுக்கணும், ஒரு கற்றுக்கணும். ஒரு திருக்குறளை டெய்லி எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருமந்திரம் எடுத்துக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான ஒரு செய்தியை தினசரி ஒன்று படிங்க. அடுத்தது, இதுதான் ரொம்ப முக்கியம், 8வது, நான் பெரியவன் அல்ல, நான் பெரியவன் அல்ல, இல்லைன்னு சொல்லலாம். நான் பெரியவன் இல்லை,
நான் சாதாரண ஆள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் அப்போ தான் அகந்தை குறையும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் நம்ம சாதாரண ஆள்னே நமக்கு தெரிஞ்சாலும் கோபப்பட்டு நான் யார் தெரியுமா அப்படிலாம் பேசிடுவோம். அப்போ நான் பெரியவன் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. இது கொஞ்சம் அது ஒரு 10 தடவை 15 தடவை வரைக்கும் சொல்லுங்கள், டைம் எடுக்கிற வரைக்கும். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை. முதல்ல என்ன சொன்னோம், நான் பெரியவன் இல்லை அப்படின்னு சொன்னோம். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கு அடுத்தது, இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 வேளையும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ மௌனமாக இருப்பது. குறைந்தது அழகாக 12 நிமிஷம் மௌனமாக இருந்தீங்கன்னா மனம் சித்தமாகும். அதுவும் முக்கியமாக 2 வேளை மௌனமாக இருங்க. ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 12 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு பேசாமல் இருங்க. ட்ரை பண்ணலாமா? காலையில் எழுந்ததுலேருந்து காஃபி குடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறதா இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பேசாமல் நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சாமி பூஜை கூட பண்ணலாம். நம்ம எது வேணாலும் செஞ்சுட்டு ஒரு 12 நிமிஷமாவது பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது, இந்த மந்திரம், அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே தினமும் அந்த மந்திரத்தை சொல்ல 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 இந்த மந்திரம் உங்களுக்கு மனனமாக ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு நிழலாக இருப்பேன். இது எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம், முடியல ஈவினிங் தான் பண்ண முடியுதுன்னா நேரம் கிடைக்கிறப்ப இந்த நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், இந்த 11 விஷயத்தை செய்யுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சில விஷயத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. என்னென்ன கடைப்பிடிக்கணும்? மேக்சிமம் உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோடைய அடுத்த பார்ட்டை நான் இன்னொரு அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்னும் அதை பற்றி நிறைய செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நான் சந்திக்கிறேன். நம்ம லைஃப்பில் என்றைக்குமே சில வினாடிகளையும் சில நேரங்களையும் நம்ம சாதாரண நேரமாக கடந்துடக்கூடாது. நான் சொன்ன அந்த 11 விஷயத்தையும் நான் சொன்ன அந்த 2 விஷயத்தையும் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகிறது. உங்கள் நம்பிக்கைகள் ஜெயிக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சறுக்கல்கள்லாம் மாறி, நானும் ஒரு மனுஷன், இந்த மனித வாழ்க்கையில் நானும் இதெல்லாம் சந்திச்சிருக்கேன், இவ்வளோ விஷயத்தை சந்திச்சிருக்கிறேன், இனிமேல் நான் இப்படிலாம் நல்லா இருக்க போகிறேங்கிற ஒரு சபதத்தை எடுக்க போகிறீங்க. எடுப்போமா? சபதம் எடுக்கிறவங்க கமெண்ட்டில் சபதம் எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதையெல்லாம் பண்ணுறேன்னு சபதம் எடுங்க. இந்த 11 விஷயத்தை கீப் இட் பண்ணுங்கள். இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, ஒரு குருவா உங்களோட நான் நிழலாக இருப்பேன். இந்த யூனிவர்ஸ் ஒரு அழகான யூனிவர்ஸ். இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை மீட் பண்ண வைக்கும். நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிட்டோன்றதை சொல்ல போகிறோம். சொல்லுவோமா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அன்னை அபிராமியோடைய அனுகிரகத்தில் உங்களை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.